முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காசா தாக்குதலின் போது 22,000 ராணுவத்தினர் காயம், 58% பேருக்கு மனநலம் பாதிப்பு, மேலும் சிகிச்சைக்கு 1,500 பேர் விண்ணப்பம். இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தகவல். இஸ்ரேலுக்கு எதிராக உருவான நோ மியூசிக் ஃபார் ஜெனோசைட் இயக்கம் பொதுமக்களிடையே அதிகரித்து வரும் ஆதரவு. குழுவில் இணைந்த 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள். ஆஸ்திரிய தலைநகர் வியனாவில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தின் கோபுரங்களில் பறந்த பாலஸ்தீன கொடிகளை அகற்றுவதற்கான முதல்கட்ட முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் கிரெயின் ஒன்றின் உதவியின் மூலம் அகற்றம். இங்கிலாந்து முன்னாள் பிரதமருடன் நெதன்யாகு ரகசிய பேச்சுவார்த்தை. காசாவை நிர்வாகம் செய்வதற்காக அமைக்கப்படும் குழு குறித்து பேசப்பட்டதாக தகவல். இஸ்ரேலின் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் வெளியிட்ட உண்மைகள். ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள இஸ்ரேலின் மிகப்பெரிய ஆயுத நிறுவனம் NSPA அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக சந்தேகம். புதிய ஒப்பந்தங்களிலிருந்து தற்காலிகமாக நீக்கம். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்த உளவாளி கைது. ஈரான் அதிகாரிகள் அதிரடி, தொடங்கும் கிடுக்குப்பிடி விசாரணை. பிணை கைதிகளை ஹமாஸ் கடத்தியதாக அவதூறு. உண்மைகளை போட்டுடைத்த இஸ்ரேலின் மூத்த ஜெனரல் அதிகாரி. அம்பலமாகும் ஆக்கிரமிப்பு நிர்வாகம். நிலத்தில் புதைக்கப்பட்டுள்ள 30 லட்சம் கண்ணி வெடிகள். உடல் உறுப்புகளை இழந்த ஜிம்பாப்வே விளையாட்டு வீரர்கள். பாலஸ்தீன ஆதரவு கால்பந்து போட்டியில் துயரம். தற்காலிக எல்லை புதிய எல்லையாக திகழும். இஸ்ரேலிய ராணுவ தளபதி இயால் சமீர் பேச்சால் சர்ச்சை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காசா தாக்குதலின் போது 22,000 ராணுவத்தினர் காயமடைந்ததாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலின் போது 22,000 ராணுவத்தினர் காயமடைந்ததாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. இவர்களில் 58% பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் ஒவ்வொரு மாதமும் சிகிச்சைக்காக புதிதாக 1,500 பேர் விண்ணப்பம் செய்வதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மறுவாழ்வு துறையின் கீழ் தற்போது 82,400 ராணுவத்தினர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதில் முன்னர் நடைபெற்ற தாக்குதலின் போது காயமடைந்தவர்களும் அடங்குவர் என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 18 மாதங்களில் 279 ராணுவத்தினர் தற்கொலைக்கு முயன்றதாகவும் 36 பேர் மரணித்துள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் குறிப்பிடுகிறது. காசாவின் மீதான தாக்குதலின் போது தான் அடைந்த இழப்புகளை இப்போதுதான் இஸ்ரேல் ஒவ்வொன்றாக ஒப்புக்கொண்டு வருகிறது. இந்த புள்ளி விவரங்களை பாதுகாப்புத்துறை வெளியிட்டாலும் உண்மையான பாதிப்புகள் நிச்சயம் இதைவிட அதிகமாகவே இருக்கும் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இஸ்ரேலுக்கு எதிராக உருவான நோ மியூசிக் ஃபார் ஜெனோசைட் இயக்கத்திற்கு இசைக்கலைஞர்கள் மற்றும் பொதுமக்களிடையே ஆதரவு அதிகரித்து வருகிறது. ஐஸ்லாந்து போஸ்ட் ராக் இசைக்குழு சிகுர் ராஸ் காசா மீது நடைபெறும் தாக்குதலுக்கு எதிராக உருவான நோ மியூசிக் ஃபார் ஜெனோசைட் இயக்கத்தில் இணைந்துள்ளது. 2025 நவம்பர் இறுதியில் இவர்கள் தங்கள் பெயரை பதிவு செய்ததாக இயக்கத்தின் இணையதளம் தெரிவிக்கிறது. மனிதநேய சுற்றுச்சூழல், போர் எதிர்ப்பு போன்ற விவகாரங்களில் இக்குழு குரல் கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 2025 செப்டம்பரில் தொடங்கிய இந்த உலகளாவிய இசை புறக்கணிப்பு இயக்கம் கலைஞர்கள் மற்றும் இசை நிறுவனங்கள் தங்களின் பாடல்களை இஸ்ரேல் பகுதிகளில் ஸ்ட்ரீமிங் பிளாக் செய்யுமாறு அழைப்பு விடுத்துள்ளது. பாலஸ்தீனியர்களுக்கு நீதி வழங்கும் வரை தங்களின் இசையை வழங்கக்கூடாது என்பதே இவர்களின் கோரிக்கையாகும். தற்போது 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இதில் இணைந்துள்ளனர். கிளேரோ, டென்சல் கரி போன்ற பிரபலங்கள் இருப்பதுடன் நவம்பரில் மை பிளடி வாலண்டைன் மற்றும் ஷைகல் ஆகியோரும் இணைந்தனர். இனப்படுகொலைக்கு எதிரான இசை கலைஞர்களின் இந்த முயற்சி சக கலைஞர்களிடம் மட்டுமின்றி பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. வியனாவில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தின் கோபுரங்களில் பாலஸ்தீன கொடிகள் பறந்த சம்பவம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரிய தலைநகர் வியனாவில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தின் மீது 2 பாலஸ்தீன கொடிகள் பறந்தது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடிகள் தேவாலயத்தின் கோபுரங்கள் மீது எவ்வாறு பறக்கவிடப்பட்டன என்பது குறித்து தங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை என்று தேவாலய நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக நடைபெற்ற ஒரு போராட்டத்தை ஒட்டி போராட்டக்காரர்கள் இதனை கட்டியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. கோபுரத்தின் உச்சிக்கு செல்வதற்கு உள்ளே இருந்து வழிகள் ஏதும் இல்லாததால் கோபுரத்தில் ஏறியே இதனை அவர்கள் செய்திருக்க முடியும் என்றும் தேவாலய நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தேவாலயத்தை அரசியல் பயன்பாட்டிற்காக உபயோகப்படுத்தியதை வன்மையாக கண்டிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தேவாலயத்தின் உள்ளேயும் வெளியேயும் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாததால் விசாரணையை மேற்கொள்வது கடினமாக உள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். கொடிகளை அகற்றுவதற்கான முதல் கட்ட முயற்சிகள் வெற்றியை பெறவில்லை. பின்னர் கிரெயின் ஒன்றின் உதவியின் மூலமே கொடிகள் அகற்றப்பட்டன. காசா நிர்வாகம் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேர் இடையே ரகசிய பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக இஸ்ரேலி பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் தகவல் வெளியிட்டுள்ளது. காசா நிர்வாகம் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேர் இடையே ரகசிய பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. காசா சமாதான உடன்படிக்கையில் 20 அம்ச திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்வைத்திருந்தார். அதில் காசாவை நிர்வாகம் செய்வதற்கான ஒரு குழு அமைக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த குழுவின் முக்கிய அங்கமாக இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் இருப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் காசா நிர்வாகம் குறித்து பிளேர் மற்றும் நெதன்யாகு இடையே கடந்த வாரம் ரகசிய பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக இஸ்ரேலி பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் செய்தி வெளியிட்டுள்ளது.
காசாவை வெளிநாட்டினர் நிர்வாகம் செய்வதை ஹமாஸ், இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்புகள் வன்மையாக எச்சரித்துள்ளன. காசாவை பாலஸ்தீனியர்களே நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக உள்ளனர். காசாவை நிர்வாகம் செய்வதற்கு வெளிநாட்டு குழுவை அமைப்பது மீண்டும் காலனித்துவத்தின் நாட்களுக்கு இட்டுச் செல்லும் என்றும் ஹமாஸ் தலைவர் முகமது நசல் குறிப்பிட்டிருந்தார். காசாவின் சில பகுதிகளை சோதனை அடிப்படையில் பாலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைக்கலாம் என்று பிளேர் ஆலோசனை தெரிவித்துள்ளார். பிளேரின் இந்த ஆலோசனை நிராகரிக்கப்படவில்லை என்றும் அச்செய்தி குறிப்பிட்டுள்ளது. காசாவில் முற்றிலுமாக செல்வாக்கை இழந்துவிட்ட பாலஸ்தீன விடுதலை இயக்கம் PLO இந்த சமாதான திட்டத்தை பயன்படுத்தி மீண்டும் காசாவிற்குள் நுழைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. காசாவில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக ட்ரம்ப், பிளேர் மற்றும் பிற தலைவர்களுடன் இணைந்து செயல்பட தாங்கள் விரும்புவதாக பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் துணைத் தலைவர் ஹுசைன் அல் ஷேக் அக்டோபர் மாதம் தெரிவித்திருந்தார். PLO மற்றும் பாலஸ்தீன அதிகார சபை ஆகியவை கடந்த காலங்களில் இஸ்ரேலின் மிரட்டல்களுக்கு ஏற்ப செயல்பட்டதாகவும் போராளிகளை காட்டிக் கொடுத்ததாகவும் கைது செய்ததாகவும் வலுவான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. 2006 தேர்தலில் காசாவில் ஹமாஸ் வெற்றி பெற்ற பின்னரும் அதிகாரத்தை அவர்களிடம் ஒப்படைக்க மறுத்த பாலஸ்தீன அதிகார சபையின் தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் பிடிவாதமாக ஆட்சியில் நீடித்தார். பின்னர் இரு குழுவினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக காசாவில் இருந்து PLO முற்றிலுமாக துரத்தி அடிக்கப்பட்டது. தற்போது காசா சந்தித்து வரும் இத்தனை இன்னல்களுக்கும் PLO மற்றும் பாலஸ்தீன அதிகார சபையின் அதிகார மோகமும் ஒரு காரணம் என்பதை மறுத்துவிட முடியாது. பணமதிப்பு மோசடி மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக இஸ்ரேலின் மிகப்பெரிய ஆயுத நிறுவனம் புதிய ஒப்பந்தங்களில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் மிகப்பெரிய ஆயுத நிறுவனமான எல்பிட் சிஸ்டம் ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக நேட்டோவின் ஆதரவு மற்றும் கொள்முதல் நிறுவனம் NSPA புதிய ஒப்பந்தங்களில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது. 2025 ஜூலை 31 முதல் அமலுக்கு வந்த இந்த இடைநீக்கம் காரணமாக நிறுவனத்தின் பல நடப்பு ஒப்பந்தங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. எல்பிட் நிறுவனம் நேரடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்றாலும் அதன் சார்பில் செயல்பட்ட ஆலோசகர்கள் NSPA அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக சந்தேகம் எழுந்துள்ளது. 2025 மே மாதத்தில் 7 நாடுகளின் ஒருங்கிணைந்த சோதனைகள் மூலம் இந்த ஊழல் விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பெல்ஜியம் மற்றும் லக்சம்பர்க் விசாரணை அதிகாரிகள் கோடிக்கணக்கான யூரோக்கள் மதிப்பிலான லஞ்ச ஒப்பந்தங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். இதில் முக்கிய சந்தேக நபராக எலியோ வெலிவாஸ்லி என்ற இத்தாலிய ஆலோசகர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் கைமுராட் என்ற முன்னாள் NSPA அதிகாரியும் பணமதிப்பு மோசடி மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்டுள்ளார். NSPA தற்காலிகமாக நிறுத்திய 15 திட்டங்களில் 13 எல்பிட் அல்லது அதன் துணை நிறுவனத்திற்கு சொந்தமானவை. திட்டங்களின் சொத்து மதிப்பு சுமார் 100 மில்லியன் யூரோ ஆகும். இந்த ஊழல் முறைகேட்டில் அரசியல் தலையீடுகளும் உள்ளதா என்பது குறித்து முழு விவரங்கள் விசாரணையின் முடிவில் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கு உளவு தகவல்களை வழங்கியதாக கைது செய்யப்பட்ட நபர் மீதான விசாரணை தொடங்கியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஜூன் மாதம் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் போது இஸ்ரேலுக்காக உளவு பார்த்த உளவாளி ஒருவரை ஈரான் அதிகாரிகள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அந்த நபர் மீது தற்போது விசாரணை தொடங்கியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஜியோனிச அரசாங்கத்திற்கு உளவு தகவல்களை வழங்கியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட அந்த நபர் இரு நாடுகளின் குடியுரிமைகளை பெற்றவர் என்றும் ஈரான் குறிப்பிட்டுள்ளது. அவர் ஐரோப்பிய நாடு ஒன்றில் வசித்து வந்ததாகவும் மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர சம்பந்தப்பட்ட அந்த நபர் குறித்து வேறு எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. ஈரான் மீதான தாக்குதலுக்கு உளவாளிகள் வழங்கிய தகவல்கள் முக்கிய பங்கு வகித்தன. இஸ்ரேலுக்கு தகவல் வழங்கிய சில நபர்களை ஈரான் அதிகாரிகள் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர். பிணை கைதிகள் குறித்து தவறான தகவல்களை பரப்பி இஸ்ரேல் அரசியல் ஆதாயம் அடைய முயன்றதாக இஸ்ரேலின் மூத்த ஜெனரல் நிட்சான் ஆலான் வெளியிட்ட தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் மூத்த ஜெனரல் நிட்சான் ஆலான் வெளியிட்ட புதிய தகவல்கள் பிபாஸ் குடும்பம் குறித்து இஸ்ரேல் அரசு முன்வைத்த நீண்ட கால கதையை தவிடுபொடியாக்கியுள்ளது. 2023 அக்டோபர் 7 தாக்குதலின் போது பிபாஸ் குடும்பத்தை ஹமாஸ் கடத்தவில்லை. ஹமாஸுடன் தொடர்பில்லாத முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் என்ற சிறிய பாலஸ்தீன குழுவை கடத்தி சென்றது என்று அலோன் எதியோத் வக்ரோனோத் பத்திரிகைக்கு கூறியுள்ளார். பிபாஸ் குடும்பத்தை யார் கடத்தியது என்பதை இஸ்ரேல் அதிகாரிகள் ஏற்கனவே அறிந்திருந்ததாகவும் இதை ஹமாஸின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 32 வயதான ஷிரி பிபாஸ் மற்றும் அவர்களின் இரு குழந்தைகள் அரியல் மற்றும் கஃபீர் சிறைபிடிக்கப்பட்ட காலத்தில் உயிரிழந்தனர். தந்தை யாட்டன் பின்னர் கைதிகளின் பரிமாற்றத்தில் விடுவிக்கப்பட்டார். அதே சமயம் மனைவி மற்றும் குழந்தைகளின் உடல்களும் ஒப்படைக்கப்பட்டன. இந்த குழந்தைகளை ஹமாஸ் கொலை செய்ததாக இஸ்ரேல் அரசு கூறியிருந்தாலும் அலோனின் வாக்குமூலம் அந்த குற்றச்சாட்டை நேரடியாக மறுத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டிற்கான எவ்வித சான்றும் இதுவரை வெளியிடப்படவில்லை. பிபாஸ் குடும்பம் இஸ்ரேலின் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்திருந்தது. பிபாஸ் குடும்பத்தின் துயரத்தை இஸ்ரேல் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தியதாக முன்னர் எழுந்த குற்றச்சாட்டுகளை இந்த புதிய தகவல் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த குடும்பத்தின் நெருக்கடியை முன்னிறுத்தி காசாவில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவு பெற முயற்சித்ததாக அரசை பலரும் விமர்சித்து வருகின்றனர். அக்டோபர் தாக்குதலின் போது பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட 251
161 பேரில் 168 பேர் உயிருடன் திரும்பியுள்ளார்கள். 87 பேர் சிறையில் இருந்தபோது இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர். 3985 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். தற்போது 9250க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் சிறைகளில் உள்ளனர். அவர்களில் ஆயிரக்கணக்கானோர் குற்றச்சாட்டின்றியும் விசாரணையின்றியும் நிர்வாக தடுப்பின் கீழ் அடைக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீனுக்கு ஆதரவாக கால்பந்து போட்டி நடத்தி உடல் உறுப்புகளை இழந்த ஜிம்பாப்வே விளையாட்டு வீரர்கள் குறித்த சம்பவம் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜிம்பாப்வே விடுதலை அடைந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகும் அங்குள்ள கன்னிவெடிகளால் மக்கள் இன்னும் உயிரிழந்து வருகின்றனர். ஆன்டி பர்சனல் மைன்ஸ் எனப்படும் இந்த வகை கன்னிவெடிகள் நிலத்திற்கு அடியில் புதைத்து வைக்கப்படுபவை. மனிதர்களின் உடம்பின் பகுதி அவற்றின் மீது பட்டவுடன் அவை வெடித்து சிதறிவிடும். வாகனங்கள் இவ்வகை வெடிகளால் பாதிப்படைவதில்லை. மிக சிறிய அளவிலான இந்த வெடிகள் பல ஆண்டுகள் கழித்தும் செயல்படும் தன்மை கொண்டவை. இந்த கன்னிவெடிகள் காரணமாக ஜிம்பாப்வே நாட்டில் ஏற்கனவே 2000 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 1700க்கும் மேற்பட்டவர்கள் நிரந்தரமாக உடல் உறுப்புகளை இழந்து வாழ்நாள் முழுவதும் துயரத்தை சுமந்து வருகின்றனர். 1976 முதல் 1979 காலங்களில் ஜிம்பாப்வே நாட்டின் பெயர் ரோடிஷியா குடியரசு. அப்போது அந்நாட்டை அடிமைப்படுத்தியிருந்த வெள்ளை இனத்தினர் விடுதலை போராளிகள் மொசாம்பிக் மற்றும் ஜாம்பேவில் இருந்து எளிதில் நுழைவதை தடுக்க 850 கிலோமீட்டர் நீளமான எல்லை பகுதியில் சுமார் 30 லட்சம் கன்னிவெடிகளை வைத்தனர். சில பகுதிகளில் 1 சதுர கிலோமீட்டருக்கு 5500 வரை குண்டுகள் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருந்தன. இன்று வரை இவை அந்நாட்டு மக்களை பாதிப்பிற்கு ஆளாக்கி வருகின்றன. இந்த குண்டுகளால் பலரும் அங்கவீனத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வரலாற்று வழியும் போராட்டமும் காசாவில் நடக்கும் கொடூரங்களுடன் ஒத்துப்போவதாக ஜிம்பாப்வேயர்கள் கூறுகின்றனர். 90 ஆண்டுகள் நீண்ட காலனித்துவத்திற்கு பின் 1980 ஜிம்பாப்வே விடுதலையை பெற்றது. ஆனால் போரின் இறுதி கட்டத்தில் ரோடிஷியா ஆட்சி பயன்படுத்திய கொடூர தந்திரங்கள் இன்றைய இஸ்ரேல் காசாவில் பயன்படுத்தும் அடக்குமுறைகளுக்கு ஒப்பானவை. இந்த ஒற்றுமை உணர்வின் அடிப்படையில் உடல் உறுப்புகளை இழந்த ஜிம்பாப்வேவின் விளையாட்டு வீரர்கள் காசாவில் இதே நிலையில் உள்ள ஏறத்தாழ 15000 மக்களுடன் தங்களின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக கால்பந்து போட்டி ஒன்றை நடத்தினர். பாலஸ்தீனுடன் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் தினமான நவம்பர் 27 அன்று இந்த போட்டி நடைபெற்றது. ஜிம்பாப்வே அம்புடி கால்பந்து சம்மேளன தலைவர் ராப்சன் முஷாரப் போரால் அங்கமீனமானோர் தங்கள் திறமையை இழந்துவிட்டதாகவும் நினைக்க வேண்டாம். இதுபோன்ற போட்டிகள் அவர்களுக்கு புதிய சக்தி தருகின்றன என்றார். பாலஸ்தீன தூதர் டாக்டர் தாமர் அல் மஸ்ரி ஜிம்பாப்வே மக்களின் ஆதரவிற்கு நன்றி தெரிவித்து 2 ஆண்டுகளாக காசாவில் நடக்கும் இனப்படுகொலை 68,000 உயிர்களை பறித்ததாகவும் 15,000க்கும் மேற்பட்டோர் உடல் உறுப்புகளை இழந்துள்ளதாகவும் இவர்களில் 4000 பேர் குழந்தைகள் எனவும் தெரிவித்தார். ரோடிஷிய காலனித்துவத்திற்கு ஒத்த கொடுமையே காசாவிலும் நடைபெறுகிறது என்றார். ஜிம்பாப்வே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிப்ளோமேசியின் தலைவர் போவா சிகண்டா ஒற்றுமை நாளை கடைபிடிப்பது மட்டும் போதாது, பாலஸ்தீனியர்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்க உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பாலஸ்தீன் என்றென்றும் ஒரு காலனியாக இருக்க முடியாது, அது நிச்சயம் வெற்றி பெறும் என்று அவர் உறுதிபட தெரிவித்தார். அம்புடி வீரரான துலோனி சாட்டிகோபா காசா மக்களின் மனவேதனையை நான் உணர்கிறேன் என்று கூறி இந்த போட்டியில் கலந்து கொண்டது தனக்கு ஒரு மரியாதை என தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன் மக்களுக்காக உடல் உறுப்புகளை இழந்த ஜிம்பாப்வே வீரர்களின் இந்த ஆதரவு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியதுடன் இஸ்ரேலின் கொடுங்கோன்மைக்கு எதிரான உலக மக்களின் வலுவான கருத்தை வெளிப்படுத்தியுள்ளது. காசாவின் தற்காலிக எல்லை புதிய எல்லையாக இருக்கும் என்று பேசிய இஸ்ரேலிய ராணுவ தளபதி இயால் சாமியரின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சமாதான உடன்படிக்கையில் அமைக்கப்பட்ட தற்காலிக எல்லை புதிய எல்லையாக திகழும் என்று இஸ்ரேலிய ராணுவ தளபதி இயால் சமீர் தெரிவித்துள்ளார். அக்டோபர் 10 ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட சமாதான உடன்படிக்கையின் அடிப்படையில் காசாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கினர். இந்த தற்காலிக எல்லை எல்லோ லைன் என்று அழைக்கப்பட்டது. இந்த புதிய அமைப்பின் அடிப்படையில் காசாவில் ஏறத்தாழ 50% தற்போது இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. 2ஆம் கட்ட சமாதான உடன்படிக்கையில் இந்த பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் பின்வாங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தற்காலிக எல்லையை இஸ்ரேல் நிரந்தரமாக எல்லையாக மாற்ற முயலும் என்று முதல் நாளில் இருந்தே விமர்சனங்கள் எழுந்தன. மேற்கு கரையில் இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் அடக்குமுறைகள் இதற்கு சிறந்த உதாரணமாக முன்வைக்கப்பட்டன. தற்காலிக எல்லையை இஸ்ரேல் அவ்வப்போது மாற்றி வருவதாக ஹமாஸ் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தது. அத்துடன் எல்லை பகுதியை கடந்து வந்ததாக கூறி பாலஸ்தீனியர்களை இஸ்ரேலிய படையினர் சுட்டுக் கொண்டனர். உடன்படிக்கையின் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவாக தொடங்கப்பட வேண்டும் என்று பேசப்பட்டு வரும் நிலையில் இந்த தற்காலிக எல்லைதான் புதிய எல்லை என்று இஸ்ரேலிய ராணுவ தளபதி கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சமாதானத்தில் இஸ்ரேலுக்கு எப்போதும் நாட்டமில்லை என்பதையும் உடன்படிக்கைகளை மீறுவது அதன் வாடிக்கை என்பதும் இதன் மூலம் மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காசா தாக்குதலின் போது 22,000 ராணுவத்தினர் காயம், 58% பேருக்கு மனநலம் பாதிப்பு, மேலும் சிகிச்சைக்கு 1500 பேர் விண்ணப்பம். இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தகவல். இஸ்ரேலுக்கு எதிராக உருவான நோ மியூசிக் ஃபார் ஜெனோசைட் இயக்கம் பொதுமக்களிடையே அதிகரித்து வரும் ஆதரவு. குழுவில் இணைந்த 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள். ஆஸ்திரிய தலைநகர் வியனாவில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தின் கோபுரங்களில் பறந்த பாலஸ்தீன கொடிகளை அகற்றுவதற்கான முதல்கட்ட முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் கிரெயின் ஒன்றின் உதவியின் மூலம் அகற்றம்.
இங்கிலாந்து முன்னாள் பிரதமருடன் நெதன்யாகு ரகசிய பேச்சுவார்த்தை. காசாவை நிர்வாகம் செய்வதற்காக அமைக்கப்படும் குழு குறித்து பேசப்பட்டதாக தகவல். இஸ்ரேலின் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் வெளியிட்ட உண்மைகள். ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள இஸ்ரேலின் மிகப்பெரிய ஆயுத நிறுவனம் NSPA அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக சந்தேகம். புதிய ஒப்பந்தங்களிலிருந்து தற்காலிகமாக நீக்கம். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்த உளவாளி கைது. ஈரான் அதிகாரிகள் அதிரடி, தொடங்கும் கிடுக்குப்பிடி விசாரணை. பிணை கைதிகளை ஹமாஸ் கடத்தியதாக அவதூறு. உண்மைகளை போட்டுடைத்த இஸ்ரேலின் மூத்த ஜெனரல் அதிகாரி. அம்பலமாகும் ஆக்கிரமிப்பு நிர்வாகம். நிலத்தில் புதைக்கப்பட்டுள்ள 30 லட்சம் கண்ணி வெடிகள். உடல் உறுப்புகளை இழந்த ஜிம்பாப்வே விளையாட்டு வீரர்கள். பாலஸ்தீன ஆதரவு கால்பந்து போட்டியில் துயரம். தற்காலிக எல்லை புதிய எல்லையாக திகழும். இஸ்ரேலிய ராணுவ தளபதி இயால் சமீர் பேச்சால் சர்ச்சை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம்.